போட்ஸ்வானா சென்றடைந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கோலா பயணத்தை முடித்த பின்னர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று மாலை போட்ஸ்வானா தலைநகர் சென்றடைந்தார். போட்ஸ்வானா அதிபர் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார். மேலும் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராணுவ அணிவகுப்பையும் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இன்று காபோரோனில் போட்ஸ்வானா அதிபர் டுமா போகோவுடன் நடந்தவுள்ள பேச்சுவார்த்தைகளில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள், தொழில்நுட்பம், எரிசக்தி, விவசாயம், சுகாதாரம், மருந்துகள், பாதுகாப்பு மற்றும் மக்களிடையேயான உறவுகள் போன்ற துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புதிய வழிகள் குறித்து அவர்கள் விவாதித்து ஆராய்வார்கள். கனடா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் G7 வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பில் பங்கேற்கிறார். கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்தின் அழைப்பின் பேரில் அவர் கனடா சென்றுள்ளார். G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதிலும், சர்வதேச மன்றங்களில் தெற்குலக நாடுகளின் குரலை வலுப்படுத்துவதிலும், சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்றுவதில் இந்தியாவின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை வெளியுறவு அமைச்சரின் பங்கேற்பு பிரதிபலிப்பதாக வெளியுறவு அமைச்சகம் மேலும் கூறியது. GST குறைப்பு நடவடிக்கையால் தொழில் வளர்ந்து வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். GST 2.0 வரி சீராய்வு மற்றும் வரி குறைப்பு நடவடிக்கைக்காக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மத்திய நிதியமைச்சருக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள PSG கன்வென்ஷன் சென்டர் அரங்கில் நேற்று மாலை நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய நிதியமைச்சருக்கு வரி குறைப்பு நடவடிக்கைக்காக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்வில் சிறப்புரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் GST குறைப்பு நடவடிக்கையால் மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்ததோடு வணிகர்களின் வருவாய் உயர்ந்தது. அதனால் தொழில் வளர்ந்ததோடு வேலைவாய்ப்பு அதிகரித்து மீண்டும் வாங்கும் திறனை அதிகரித்துள்ளதாக நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை வழங்கியுள்ளதாக மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பட்டுக்கோட்டையில் பாஜக சார்பில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அவர், கடந்த 11 ஆண்டுகால மத்திய பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். தஞ்சை மாவட்ட விவசாயிகளுக்கு சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும், திருச்சி, தஞ்சை, நாகை, தஞ்சை இடையே 4 வழிச்சாலைகள் மற்றும் 6 வழிச்சாலைகள் மொத்தம் 612 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் டெல்டா விவசாயிகளுக்கு திட்டங்கள் அறிவிப்போடு நின்றுவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். ஜார்ஜியாவில் துருக்கி ராணுவ விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. அதில் 20 வீரர்கள் பயணித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அசர்பைஜான் நாட்டில் இருந்து புறப்பட்ட துருக்கி ராணுவத்துக்கு சொந்தமான சரக்கு விமானம் ஒன்று ஜார்ஜியாவில் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இது தொடர்பாக துருக்கி பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமானத்தில் 20 துருக்கி ராணுவ பணியாளர்கள் மற்றும் விமான குழுவினர் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் விமானத்தில் துருக்கி மற்றும் அசர்பைஜான் இரு நாடுகளின் பணியாளர்கள் இருந்ததாக கூறப்பட்டாலும் அவர்களின் எண்ணிக்கை குறித்த துல்லியமான தகவல்கள் வெளியாகவில்லை. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு துருக்கி அதிபர் ரெசெப் தாயிப் எர்டோகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க தூதர் டாம் பாரக் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த துயரமான சூழலில் துருக்கி வாஷிங்டன் ஒருமித்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைன் போரில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளை கண்டித்து ஜப்பான் விதித்த தடைகளுக்கு எதிராக 30 ஜப்பான் குடிமக்களின் நுழைவுக்கு ரஷ்யா தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தடை நிரந்தரமானது என்றும், இதில் ஜப்பான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவரும் பல பத்திரிகையாளர்கள் மற்றும் கல்வியாளர்களும் அடங்குவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஜப்பான் சமீபத்தில் ரஷ்ய நிறுவனங்கள், தனிநபர்கள் மற்றும் பிற அமைப்புகளுக்கு எதிராக விதித்த பொருளாதார தடைகளுக்கான பதிலடி என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஜப்பான் அரசு கடந்த செப்டம்பர் மாதம் ரஷ்ய கடல்சார் கச்சா எண்ணெய் விலைக்கான உச்ச வரம்பை குறைத்து புதிய பொருளாதார கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.